राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो शांति ब्रह्मम संत एकनाथ महाराज की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। अழகான சாந்திர மாச பால்குண மாசம் ஹோலி, அதுக்கப்புறமா துக்கா பீஜ் ரெண்டாவது நாள், அதுக்கப்புறமா பால்குண கிருஷ்ணபக்ஷ திருத்தீயை, நம்ம சிவாஜி மகாராஜாவுடைய ஜன்ம திதி, அதுக்கப்புறமா நேத்தி ரங்க பஞ்சமி, துகாராம் மகாராஜ் பூமிக்கு வந்து மீண்டும் தன் மகள் பாகீரதி கொடுத்த சேமியா பாயசத்தை ஸ்வீகரிச்ச தினம் இன்னைக்கு பால்குண கிருஷ்ண ஷஷ்டி. நம்ம சாந்தி பிரம்மம் சந்த் ஏக்நாத் மகாராஜர் கோதாவரியில ஜலசமாதி அடைஞ்ச தினம். பைடன் அவுரங்காபாத்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணா இந்த பைடன் வர்றது ரொம்ப அழகான இடம். அவர் வாழ்ந்த வீடு, அவருடைய சமாதி, அப்புறமா சந்த் ஞானேஸ்வரர் வந்து எருமைய பேச வச்ச நாகு காட், ரேடா காட், அது அங்க இருக்கு. அப்புறமா பக்கத்திலேயே தான் சந்த் ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலமான ஆபே காவ், இதெல்லாம் பைடன் பக்கத்துல இருக்கு. இப்பதான் டிசம்பர்ல நான் போயிருந்தேன். ரொம்ப அழகான நாட்கள். ஹோலியாச்சு. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வரப்போறது. 3 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திருந்தேன். ரொம்ப விசேஷம். அந்த கோதாவரி நதிக்கரையில சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய அழகான அந்த அங்க போன அன்னைக்கு வந்து தத்தாத்ரேய ஜெயந்தி வேற. சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய வீட்டு வாசல்ல ஸ்வயம் தத்தாத்ரேயரே காவல்காரனாக நின்றிருந்தார். ஜோ பெரிய பாக்கியம், கோட்டி ஜன்ம சுகிருதம். இப்படிதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. உங்க மனசு நிறைய நாம ஜபத்துல லயப்படட்டும். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மனசு வந்து ஒரு மூர்த்தியின் இடத்துல லயப்படாது.
நமக்கு பிடிக்கும். பாண்டரங்கனோ இல்லாட்டி பத்மநாபனோ இல்லாட்டி ரங்கராஜனோ வரதராஜனோ உடுப்பி கிருஷ்ணனோ பார்த்த சாரதியோ குருவாயூரப்பனோ நிறைய மூர்த்திகள் இருக்கா. ஒரு மூர்த்தி கிட்ட லயப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனால் சம்டைம்ஸ் அதுவே லயப்படாது. நிறைய பேர் சொல்லுவா அது அப்படி லயப்பட மாட்டேங்கிறது அப்படின்பா. அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் என்ன பண்ணுவா, குருவை தியானம் பண்ணி மனசை பகவான் லயப்பட வைக்க முயற்சி பண்ணுவா. இது இன்னொரு ரகசியம் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நாம சப்தம் இருக்கும்ல, ராதே கிருஷ்ணா, நீங்க ஜபிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஜபிக்கும் பொழுது கூட உள்ளுக்குள்ள ராதே கிருஷ்ணா 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 அப்படின்னு ஜபிக்கிறது போல ஜபிக்கிறார் இல்லையா. இப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த சப்தத்தை கவனிங்க. அந்த ராதே கிருஷ்ணா இல்லாட்டி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இல்லையா, ராம 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 இல்லையா. பத்மநாபா 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 இல்லையா. ரங்கா 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 குருவாயூரப்பா 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இந்த சப்தங்களை கவனிங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்ல வாய் விட்டு சொல்லும் பொழுது கூட அந்த சப்தத்தை கவனிக்க கவனிக்க மனசு லயப்படும். ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக. ஏன்னா நாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை. வெரி பவர்ஃபுல். பகவன் நாம சங்கீர்த்தனுக்கு அத்தனை ஒரு பலம் இருக்காது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. நல்லா அந்த மனசு அப்படியே அதுல கவனம் வைங்க, தானா மனசு அழகா லயப்படும். அந்த மாதிரி தான் வேணாபாய் ஜபிக்கிறார். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. நான் ஏன் இந்த சப்தத்துல மனசு வைக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு புஸ்தகம் வாசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கேயோ கவனம் போகும். தெரியாத விஷயம் அப்படின்னா அந்த எழுத்தை பார்த்து பார்த்து வாசிக்கும் பொழுது அந்த கவனம் இருந்தால் தான் வாசிக்க முடியும். ஸோ அந்த எழுத்துக்களை கவனிங்க. ஸ்ரீ ரா ம ஜ ய ரா ம ஜ ய ரா ம ஜ ய ரா ம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸோ அதுல கவனம் வைக்க 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 மனசுல ஏற்படும். முயற்சி பண்ணி பாருங்க. வேணாபாய் அப்படிதான் கவனிக்கிறார். கவனிச்சு 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 அப்படியே சமர்த்தராமதாசர் சரணாரவிந்தர்கள் நினைச்சுட்டு அப்படியே சாசல் ராமனை நினைச்சுட்டு அழகா ஜபிக்கிறார். அதனாலதான் புலி வந்த பொழுது கூட அவளுக்கு அழகா இந்த நாம ஜபம் வந்தது. இப்ப அழகா சிவத்தர்கள் வந்தாச்சு. சிவத்தர்களுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன, யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சிவத்தர்களுடைய இன்னொரு பெயர் எனக்கு தெரியும், கொஞ்சம் யோசிங்க, பரவாயில்ல. நேற்று கேட்ட கேள்வி இருக்க,
நம்ம சந்த் துக்காராம் மகாராஜருக்கு எத்தனை பசங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அழகா சரியா சொல்லியிருந்தா. ஆவலி மாதாவுக்கு மட்டுமே எத்தனை பசங்க? 5 பசங்க. அதுல 2 பெண் பிள்ளைகள், கங்கா, பாகீரதி. 3 ஆண் பிள்ளைகள். அதுல மூத்தவன் மகாதேவ், போலோபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போலியா அப்படின்னு துக்காபா மகாதேவ். 2வது விட்டால். கடைசி துக்காராம் மகாராஜ் கிளம்பும் பொழுது ஆவலி கர்ப்பவதியா இருக்கா. அப்பயே அதுக்கு நாராயண் பேர் அவருக்கு தெரிஞ்சு போயிடுறது, சொல்லிட்டு தான் போறார். ஸோ துக்கோபா ஆவலி மாதாவுக்கு மட்டுமே 5 பசங்க. கங்கா, போலோபா, பாகீரதி, விட்டால், நாராயணன். துக்கோபா மகாராஜருடைய மூத்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருந்தா, ஆனா அவன் பஞ்சத்தும் பொழுது இறந்து போயிடுறான் அப்படின்னு இருக்கு. அந்த நாராயணனுடைய அந்த துக்கோபாவினுடைய கடைசி பிள்ளை நாராயண் மகாராஜுடைய சமாதி தேகுல பாண்டரங்கன் கோவில் எதிர்க்கே தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த நாராயண் மகாராஜ் இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துல இந்த பால்கி எடுத்துட்டு போகிறது, அதுல பாதுகை வச்சு எடுத்துட்டு போகிறதுலாம் பெரிய ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் அவர். இந்த நாராயண் மகாராஜ் துக்கோபாவினுடைய கடைசி பிள்ளை. ஸோ இன்னைக்கு நீ கண்டுபிடிக்க வேண்டியது சிவத்தர்களுடைய இன்னும் ஒரு பெயர் என்ன. அங்கதான் வரா அழகா நம்ம வேணாபாயி, கொஞ்சம் சிஷ்யர்கள், அல்ல அக்காபாய் வந்தாலும் தெரியல, கொஞ்சம் சிஷ்யர்கள் அழிச்சுண்டு ராமதாஸ் சொல்லியிருக்க சமர்த்தராமதாசர், அதன்படி எல்லாரும் வந்திருக்கா. அப்பதான் சமர்த்தராமதாசர் அப்படியே தன்னை மறந்து உக்காந்துண்டு அழகா அங்க ஆனந்தமா பாடிண்டு ஜம்முன்னு இருக்கா. அப்ப இவெல்லாம் வந்தா நமஸ்காரம் பண்றா. சமர்த்தராமன் கொஞ்ச நேரம் ஆச்சு, இவெல்லாம் வந்திருக்கா, நமஸ்காரம் பண்ணிருக்கா, ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்க எல்லாரும் வந்திருக்கா. எல்லாருக்கும் அவங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுவாமி வந்தாரு. அப்பா குழந்தை எல்லாருக்கும் வேர்க்கடலையும் வெல்லமும் தண்ணியும் கொடு. அது மகாராஷ்டிரால கொடுப்பா. வேர்க்கடலை ரிச் புரோட்டீன். அந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால வரக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ்க்கு கூட வெல்லம், நம்ம இது சாப்பிட்றோம் இல்லையா, வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்ந்து தானே கடலை உருண்டை, கடலை பர்பி எல்லாம். இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் தூத்துக்குடி பக்கத்துல, தூத்துக்குடி கோவில்பட்டி இந்த பக்கத்துல தெற்கு பக்கத்துல கொடுப்பா. நான் போகும்போதெல்லாம் தூத்துக்குடியில என் பக்தர்கள்லாம் வேர்க்கடலையும் வெல்லத்தையும் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுப்பா. அது கிராமங்கள்ல இருக்கு போல. நான் மகாராஷ்டிரா கேட்டுக்க, நான் தூத்துக்குடியில பார்த்தேன். வேற மெட்ராஸ்லாம் நாங்கெல்லாம் ரோட்ல அப்படியே மண்ணை சுட சுட மணல்ல வறுப்பான் வேர்க்கடலை, அப்படியே வாங்குவோம், அப்படியே சாப்பிடுவோம். அவ்வளோ கூட வெல்லம் எல்லாம் அங்கே கிடைக்கும். அதனால சின்ன வயசுல இந்த வேர்க்கடலை மேல ஒரு தனி பிரியம் உண்டு எனக்கு. எனக்கு காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து ட்ரெயின்ல வரும்பொழுது அந்த ₹1 எல்லாம் வேர்க்கடலை வாங்கி அப்படி சாப்பிட்டு வருது. அப்புறம் வேலைக்கு போகும்போது பழக்கம், எங்க போனாலும் சரி வேர்க்கடலை மட்டும் இன்னி வரைக்கும் ஒரு கிரேஸ். அது ஆந்திராவோ, குஜராத்தோ, மகாராஷ்டிராவோ, தமிழ்நாடோ, எங்க போனாலும் இந்த வேர்க்கடலை அது ஒரு குஷி தான். அது ஏன் தெரியாது. எங்கேயாவது காரெல்லாம் போனா கூட, டோல்ல எல்லாம் கூட வேர்க்கடலை வித்தா வாங்கிடுவோம் உடனே. வேர்க்கடலை, தேங்காய். இந்த டெல்லி டு ஹரித்வார் போற வழியிலெல்லாம் அங்கங்க தேங்காய் விற்பா. அப்படி பத்தியா முன்னால ரயில்வே கேட் இருக்கும், அது வழியா போகும்போது பத்தரிப்பா. அதுக்குன்னே வாங்குவேன். அதுக்கப்புறமா நிறைய மகாத்மாக்கள் சரித்திரம், சில விஷயங்கள்லாம் வாசிக்கும்போது அது இன்னும் ஒரு மரியாதை வந்துடுது. அது இந்த பாண்டரங்க வைபவம், துக்கோபா சரித்திரத்தில் எப்ப பார்த்தாலும் இந்த வேர்க்கடலை வெல்லம், வேர்க்கடலை வெல்லம் எல்லாம் கொடுத்து இன்னும் ஒன்றும் அதனால தனி பிரியம் வந்துடுது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த வேர்க்கடலையா இருக்கட்டும், தேங்காவா இருக்கட்டும், தேங்காய்
ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். ஜெகநாதனுக்கு தாஸ்யா பௌரி அவர் கொடுத்ததுனால அந்த தேங்காய் மேல ஒரு தனி பிரீத்தி உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப அழகான வைபவங்கள், பகவத் அனுபவங்கள், பக்த சரித்திர ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப அழகு இதெல்லாம். அப்ப வேர்க்கடலை வெல்லம் கொடுக்க சொல்லிட்டு தண்ணி கொடுக்கல, எல்லாம் அழகா சாப்பிட்டுட்டு உட்காந்துக்க சமர்த்தராமதாசர். ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அழகா ஹிந்து சாம்ராஜ்ய ஸ்தாபிதம் சிவாஜி மகாராஜா அப்துல் கான் அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. எப்படி நாரத மகரிஷி துருவனுடைய பெருமையை பேசினாரோ அது போலே ரொம்ப அழகாக சிவாஜி ராஜாவினுடைய பெருமையை சமர்த்த ராமதாசர் பேசுறார். அது அழகுதான் இல்லையா? நிஜமாவே குருவுக்கு அவ்வளவு அழகா பெருமையா பேசணும் ரொம்ப ஆசை உண்டு. ஆனா எங்க நமக்கு உடனே மண்டகணம் வந்துடுறது. அதனால கூடுமான வரைக்கும் வாயே திறக்கவில்லை. ஏதான சில சந்தர்ப்பங்கள்ல நாம சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே மக்கள்லாம் பேர் சொல்லாம ரகசியமா சொன்னா யாரு 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 யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதனால சொல்றதே விட்டுட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாஸ்திரப்படி பார்த்தா அப்பா அம்மா குழந்தைகளுடைய பெருமை அவா காதுபட பேசப்படாது, குருமார்கள் சிஷ்யாருடைய பெருமை அவர்கள் காதுபட பேசப்படாதுன்னு சாஸ்திரம். ஆனா சமர்த்த ராமதாசர் இங்க சிவாஜி மகாராஜாவினுடைய பெருமையை அவர் காதுபட பேசல, தனியா தான் பேசுறார். ரொம்ப சந்தோஷம். அப்ப அங்க இருக்க சொல்றார் சமர்த்த ராமதாசர். வாழ்க்கெல்லாம் வெறும் பாறை குகை, பெண் வந்திருக்கா, ஆண்கள் வந்திருக்கா, எல்லாரும் இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு சமர்த்த ராமதாசரை பார்க்கிற அவ்வளவு சந்தோஷம் வேணாபாய்க்கு. தனியா பேசுறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவா விஷயத்த சொல்றார். எல்லாரும் சௌக்கியமா, உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படி கேட்பார். பொதுவா உட்காந்துருக்கும் போது எப்படிமா இருக்கு, சாஃபல் ராம்லாம் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பார். அவாவா அவரவர்களுடைய பதில்கள் அதெல்லாம் சொல்லுவா. சரி இங்க இருங்கோ அப்படின்னு சொல்றார். எல்லாரும் இருக்கா. அவாவா ராத்திரி அங்கங்க ஒரு ஓரத்துல அப்படி படுத்துக்கிறார்கள். இத்தனை ஆண்கள் இருக்காளே, நம்ம அப்படி இருக்கோமே அப்படின்லாம் அவளுக்கு யோசனையும் இல்லை, இவாளுக்கும் ஒன்றும் பெரியதெல்லாம் இல்லை. எல்லாரும் நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ எல்லாம் சொன்னார். அடுத்த நாள் காலையில அவாவா எழுந்து அவா வேலையை பார்த்துட்டு இருப்பா. ராமதாசர் எப்ப எழுந்துக்கிறார், எப்ப படுத்துக்கிறார், என்ன பண்றாருன்றது அவர் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஓரளவு நன்னா தெரியும்னா கல்யாண் சுவாமிக்கு தெரியும். ஸோ அவர் பாட்டுக்கு எங்கேயாவது குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்து ஜபிச்சுட்டு இருப்பார். திடீர்னு வருவார். சிவத்தர்கள்லாம் அங்கேயே இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிடுவார். அதெல்லாம் சொல்லிட்டுலாம் போக மாட்டார், அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்ப இவ வேணாபாயி அழகா அந்த சிவத்தர்கள் அருவியில ஜம்முன்னு எல்லாம் குளிச்சா. குளிச்சுட்டு அவளுடைய அந்த வஸ்திரத்தை துவச்சு, அங்க பாறைகள் தானே இருக்கும், அந்த பாறை மேல அப்படி காய போட்டு அங்க கல்லெல்லாம் வைக்கிறா. ஞாபகம் இருக்கு, பத்ராச்சலம் நாங்க போயிருந்தோம். பத்ராச்சலம் போயிட்டு அங்கிருந்து அங்க பக்கத்துல ஒரு பஞ்சவட்டின்னு ஒன்று இடம் இருக்கு. பத்ராச்சலத்துல ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சீதையும் ராமனும் அழகா தங்கியிருந்தா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பத்ராச்சலத்துல. அந்த பத்ராச்சலத்தையும் தள்ளி அந்த பஞ்சவட்டி பக்கத்துல அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தோம்னா பாறையிலேயே அழகா கலர் கலரெல்லாம் இருக்கும். என்னன்னு கேட்டா சீதா மாதா குளிச்சுட்டு துணியை துவச்சு அந்த பாறையில உணர்த்தி இருந்தா அப்படின்னு அங்க சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும்.
ராமனுடைய அங்க வஸ்திரம் அங்கதான் உனக்குங்க அப்படிலாம் சொல்லுவா. இன்னைக்கும் நான் வந்து பண்டரிபுரம் போகும்பொழுது பார்த்துருக்கேன். ஒரு தேகு ஆலந்தி அங்கேயும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வார்க்கரிக்காரெல்லாம் நதியில இறங்குவா, குளிப்பா, துணியை துவச்சுப்பா. பல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்னா கூட்டம் கூட்டமா தானே வருவா. அப்ப ஒரு 2 பேர் குளிச்சுட்டு வருவா, துணி துவச்சிட்டு வருவா, 2 பேர் இப்படி பிடிச்சி அலசிட்டு இருப்பா. அலசிட்டு அப்படியே அந்த தலைக்கு மேல 2 பேர் கையை பிடிச்சிப்பா, தள்ளி நின்றுப்பா. அந்த புடவை நீளம் என்னவோ அத்தனை தூரம் இப்படி பிடிச்சிட்டு இப்படியே ஆட்டுவா. அந்த வெயில் அந்த காத்துல அப்படியே காஞ்சிடும். ஓரளவு நல்லா காஞ்சோன்னா அப்புறம் கீழே அப்படி மணல்ல விரிப்பாரு. கீழே மணல்ல நேரம் விரிச்சா ஒத்துமைன்னு சொல்லிட்டு மணல்ல விரிச்சு ஓரத்துல கல்லெல்லாம் வச்சு அங்கே யாராவது உட்காந்து இருப்பா. அதோட ஆடிண்டும் பாடிண்டும் இருப்பா. டைம் வேஸ்டே கிடையாது அவளுக்கு. பக்தி ஆனந்தம் இதுதான் அவள் வாழ்க்கையே. ஸோ அந்த மாதிரி நான் பண்டரிபுரத்துல பார்த்துருக்கேன். சில சந்தர்ப்பங்கள்ல கங்கை கரையில பார்த்துருக்கேன். நிறைய இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வருவாள். அவள்லாம் வந்துட்டு அழகா நதியில இறங்கி குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓரத்துல பாறைகள்லயே துணி அப்படி காய போடுவா. ஸோ அதெல்லாம் அழகா பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி இவளும் அழகா குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சுட்டு அங்க ஒரு பாறை இல்லை, யாரும் போயிட்டு வராத ஒரு பாறை இருக்கும் இல்லையா, எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வழியை டிஸ்டர்ப் பண்ணாம அது யோசிக்கணும். எப்பவுமே எங்க போனாலுமே நம்மால மற்றவாளுக்கு ஒரு தொந்தரவு வந்துடவே கூடாது. எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி மட்டுமே நினைச்சிருக்க கூடாது. அப்ப அழகா பாறையில எல்லாம் வச்சுட்டு கல்லெல்லாம் வச்சுட்டு பறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயாச்சு. வேணாபாய் அடுத்தடுத்த வேலைகள் ஏதாவது சமையல் சரி ஓரத்தில் உட்காந்து அவள் பாட்டுக்கு அவளோட 2 மணி நேரம் ஜபம் எல்லாம் உண்டு. நின்னுண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் அந்த ஷெல்டர்கள்ல இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு முன்னாடி உட்காந்துட்டு நின்றுண்டு ஜபிச்சுருக்கா. எல்லாம் ஜபிச்சு எல்லாம் முடிச்சு வந்துட்டு சரி இந்த துணி நல்லா காஞ்சிருக்கும் எடுத்து விடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா துணியை காணல. அவளுக்கு ஒன்றும் புரியவே இல்லைன்னா வச்ச கல்லெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த கல்லு கீழே இருக்க துணியை மட்டும் காணல. குரங்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய குரங்குகள்லாம் வந்து குரங்கு எடுத்துன்னு போனா அந்த கல்லெல்லாம் உருட்டி விடும். கல்லெல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கு. குரங்கு இழுத்துட்டு போனா கூட அங்கங்க இந்த கல்லுக்கு இருக்க துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். துணியோட பிட்டே தானே இருக்கும். எதுவுமே இல்லை. அப்படி புரியல. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. யாரும் பக்கத்துல இல்லை. அப்படி பாக்குறா ஒரு இடத்துல சமர்த்த ராமதாசர் அப்படி நின்று இருக்காரு. இவளை பார்த்து நின்று இருக்காரு. பாக்குறா கைய கூப்பிங்க சுவாமி அப்படின்னா. என்ன வேணா என்ன அப்படின்னா அவளுக்கு ஒரு பக்கம் கண்கள்ல கண்ணீர் மேனி சிலுக்கிறது, வெக்கம் வருது, தலையை குனிஞ்சுக்கிறா. என்ன சொல்லு அப்படின்ற. என்னன்னா இவருடைய புடவையை எடுத்து சமர்த்த ராமதாசர் அவர் வந்து உடம்புல வஸ்திரம் மாதிரி சுத்தின்னு இருக்காரு. அவர் இந்த சமர்த்த ராமதாச சமயத்துல என்ன பண்ணுவார்னா அந்த காவி வஸ்திரத்தையே இப்படி 2 பக்கம் மேல போட்டுட்டு கழுத்துல முடிச்சு போட்டுப்பார். வேஷ்டி இருக்கு இல்லையா, வேஷ்டியை எடுத்து இடுப்புல கட்டாம வேஷ்டியுடைய ஒரு நுனிய இந்த தோல்ல போட்டு இன்னொரு நுனிய அந்த தோல்ல போட்டு 2த்தையும் பின்னாடி முடிச்சுட்டோம்னா அது அப்படியே நின்றுடும். முக்கால்வாசி மத்வ சம்பிரதாயத்துல அந்த மாதிரி சில பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன். இடுப்புல கட்ட மாட்டா அது. ஸோ கழுத்து வரைக்கும் மறைச்சிடும். கிராஸா அப்படி இருக்க மாதிரி இருக்கும். சமர்த்த ராமதாசர் இவளுடைய வஸ்திரத்தை எடுத்து கட்டின்னு இருக்காரு. எப்போதுமே அவர் பாட்டு காலியை கட்டிட்டு அலைவார். ஒரு சாது சன்னியாசி வைராக்கியசாலி ஒரு பெண்ணுடைய வஸ்திரத்தை எடுத்து கட்டலாமோ? கட்டின்ட்டார். இவளுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. என்ன சுவாமி நீங்க அப்படின்னா என்ன? ஓ விழுந்து புடவை இல்ல என்ன இது பெண் துணி, ஆண் கட்டக்கூடாதோ அப்படின்னா
வேணாபாய் சிரிச்சுட்டேன். ஆமா அப்படின்ற மாதிரி இப்படி சிரிச்சா. ராமதாசர் சிரிச்சார். இன்னும் இந்த பேதபாவம் போகலையோ? ஆண் உடம்பு பெண் உடம்புன்னு இன்னும் வித்தியாசம் தெரியறதோ? அப்படி திடுக்கு எடுத்து அவளுக்கு, மா எல்லா சரீரமுமே பகவானுடைய கோவில். உலகத்துல பார்க்கக்கூடிய மிருகங்கள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள் எல்லா உடம்பும் பகவான் வாழும் ஆலயம். ஊனுடம்பு ஆலயம். ஸ்ரீரங்கம் ஒரு கோவில், பண்டரிபுரம் ஒரு கோவில், உடுப்பி ஒரு கோவில், ரைட்டா? பத்ரிகாசிரமம் ஒரு கோவில், துவாரகா ஒரு கோவில், குருவாயூர் ஒரு கோவில், பார்த்தசாரதியுடைய கோவில் திருவல்லிக்கேணி, காஞ்சி வரதராஜனுடைய கோவில், திருமலா திருப்பதி கோவில். உள்ள இருக்கிறது அதே பரபிரம்மம் தானே. துவாரகையில் இருக்கா அதே மாதிரி தானே. அப்ப கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு மெத்தட். பட் உள்ள இருக்கும் தெய்வம் அப்படியே அதே சாநித்தியம். எதுக்குமா அந்த பேதபாவம்? ஆண் சரீரம் பெண் சரீரம்னு கண்கள்ல இருந்து படப்படலாம் கண்ணீர் வர்றது வேணாபாய்க்கு. இது அடுத்த லெவல் ஆஃப் டீச்சிங், நெக்ஸ்ட் லெவல். குரு நம்மளை கவனிச்சு நம்முடைய மனசு அடுத்த லெவல்ல எப்படி போகணும்ன்றத பார்த்து பார்த்து எடுத்துட்டு போறார். அது புரிஞ்சுக்கணும். சமர்த்த ராமதாசர் சொல்றாருமா, எல்லாமே பிரம்மத்தினுடைய கோவில்கள். சரியா? இனி அந்த அத்விதீய பாவம் சித்தி கட்டம்னுட்டா. ஞாபகம் தெரியல எத்தனை பேருக்கு, இதுதான் சொல்றேன். சந்த ஞானேஸ்வரருடைய சகோதரி முக்தா பாயி, அவளுடைய சிஷ்யர் வயசானவத்தர் சாங்கதேவர்னு பேர். சித்த புருஷர் மேல ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிறவர். இந்த முக்தாபாயி தான் அவருடைய அகம்பாவத்தை அழிக்கிறார், விட்டலன் நாமஜபம் மகாத்மியத்தை காட்டி. அப்ப ஒரு நாள் இந்த முக்தாபாயி குளிச்சுட்டு வஸ்திரம் ஆத்தின்னு இருக்கும் பொழுது உள்ள வந்துட்டார். இவர் டக்குனு மன்னிச்சிருங்கம்மா நல்ல ஓடிட்டார். உடனே வஸ்திரம் எல்லாம் போட்டுச்சு. இவ்வளவு வருஷம் ஆயாச்சு, இவ்வளவு வயசாயாச்சு, இன்னும் ஆண் சரீரம் பெண் சரீரம் வித்தியாசம் தெரியுது இல்ல? ஒரு நாயிலெல்லாம் ஆண் பெண் சரீரம் எல்லாம் வித்தியாசம் தெரியறதா? அந்த நாயுடைய சரீரம் மாதிரி தான் இந்த உடம்புன்னு முக்தாபாயி கதறி எழுந்து காலில் விழுந்தார். சாங்கதேவர் பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்துட்டார் முக்தாய். இப்பயே நீங்க கேட்கிற எவ்வளவு தூரம் இது புரியும் எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா கேட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்கும் அனைத்துமே தெய்வத்தின் ஆலயங்கள். நீங்கள் பார்க்கும் எத்தனை விதமான உடல்கள், மரம், செடி, கொடி, பாம்பு, பல்லி, பூரான், கரப்பாம்பூச்சி, ஈ, கொசு எல்லாம் தெய்வத்தின் ஆலயம். இது ரொம்ப அழகான ஒரு அனுபவம். அப்ப எப்படி அப்துல் கான கொள்ளலாமா? அந்த ராட்சசன வதம், சரியா? அது எப்ப தெய்வத்தின் ஆலயமாக இல்லாமல் ராட்சசனுடைய இருப்பிடம் ஆகிறதோ அப்ப அது சரி பண்ணித்தானே ஆகணும். இது கொஞ்சம் பெருசா புரிஞ்சுக்க முடியலாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நானும் சொல்றேன், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க கணவன், மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், இவர்களை அவ மேல கோவம்லாம் இருந்தா கூட தெய்வத்தின் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கு. அட்லீஸ்ட் அந்த நினைப்பு இருக்கட்டும். ஓகே, அப்படியே நமஸ்காரம் பண்ணா வேணாபாய். குருநாதா அப்படின்னு அதுக்கு சமர்த்த ராமதாஸ் நமஸ்காரம் பண்ற நேரத்துக்கு அவருடைய வஸ்திரத்தை உடுத்தின்றார். இந்த வஸ்திரத்தை எடுத்தா அவர் மேல அப்படி போட்டார். இந்த தியானம் இனி வரட்டும் அப்படின்ட்டார்.
சொல்லிட்டு சொன்னார், அம்மா முக்கியமான ஒரு விஷயம், இது உனக்காக பிரத்யேகமான ஞானம். இதை மற்றவாளுக்கு நீ கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாத, மற்றவாளுக்கு இதை புரிய வைக்கணும், மற்றவாளுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும்னு யோசிக்காத. இது எல்லாருக்குமான விஷயம் இல்லை, உனக்கு மட்டுமான விஷயம், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் பாடி போயிட்டார். வேணாபாயி அப்படியே அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டா, அப்படியே மேல அப்படி வச்சிருந்தா. என் தெய்வம் என் குருநாதன் உடுத்தின் அனுகிரகம் பண்ண வஸ்திரம், எனக்கு ஞானம் தந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஞான வஸ்திரம். நிஜமாவே நிஜமாவே மகாத்மாக்களுடைய வஸ்திரங்கள் ஞானம் தருமா அப்படின்னா, ஆதிசங்கருடைய வஸ்திரம் தான் தோட்டகாச்சாரியாருக்கு ஞானம் கொடுத்து தோட்டகாஷ்டகம் பாட வச்சு. அதாவது சங்கரருடைய கைங்கரியம் துணி துவைக்கிறது, இந்த மாதிரி கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரியத்துக்கு சங்கரர் கொடுத்த ஞானம் தான் தோட்டகாச்சாரியார். இன்னைக்கும் பத்ரிகாசிரமம் ஜோஷி மட்டினுடைய முதல் ஆச்சாரியர் தோட்டகாச்சாரியார் தான். நிறைய சொல்லிட்டு போகலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஞான வஸ்திரம் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வேற யார் தன் சிஷ்யனுடைய வஸ்திரத்தை உடுத்தின்றது? அந்த ஆச்சாரியன் தன்னுடைய அந்த சிஷ்யருடைய வஸ்திரத்தை உடுத்தின்றார். யார்? கொஞ்சம் யோசிச்சு சொல்றடா. ஸோ வேணாபாய் அந்த வஸ்திரத்தை ரொம்ப பத்திரமா பொக்கிஷமா வச்சிருந்தாள். அதுக்கப்புறம் உடுத்திக்கவே இல்லை அந்த வஸ்திரத்தை, பத்திரமா அது ஒரு பிரசாதமா வச்சிருந்தா. ஒரு நாள் அதை உடுத்தின்றா. அது எப்ப ஏதுன்னு அப்புறமா சொல்றேன். குரு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்குன்னா எந்த ஸ்திதியில வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கொடுப்பார். இனிமேல் எங்கேயாவது துணியை காய வைக்கும்போது துணி காணலைன்னாலும் இதை நினைச்சுக்கோங்க. துணியை உடுத்தும் பொழுதெல்லாம் இந்த அழகான சமர்த்த ராமதாசருடைய காருண்யத்தை நினைச்சுக்கோங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो महावैष्णव जगत गुरु संत तुकाराम महाराज की जय. जय बोलो शांति ब्रह्मम संत एकनाथ महाराज की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.